பொதுவாக நாய்கள் மனிதர்களுடன் மிகவும் பாசமாகவும் நன்றியுடனும் இருக்கும். இதற் காரணமாகவே அனைவரது வீட்டிலேயும் செல்லப்பிராணியாக நாய்களை வளர்ப்பார்கள். இருப்பினும் சிலர் நள்ளிரவில் நாய் ஊளையிட்டால் அபசகுணம் அல்லது யாருக்காவது மரணம் ஏற்படும் என்று கூறுவார்கள். சரி, இத்தகைய நாய்கள் நள்ளிரவில் ஊளையிட்டாலா அல்லது அழுதால் நல்லதா கெட்டதா? இதற்கு அறிவியல் கூறும் உண்மையான காரணம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பொதுவாக அனைவருமே நள்ளிரவில் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்போம். அந்த சமயம் திடீரென்று நாய்கள் ஊளையிடும் அல்லது அழுகும். இவ்வாறு நாய்கள் ஊளையிடும்பொழுது கெட்ட சகுனம் என்று கூறுவார்கள். இவ்வாறு நாய்கள் ஊளையிட்டால் அந்த ஊரில் உள்ளவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் நாய்கள் இரவு நேரங்களில் ஊளையிடுவது அல்லது அழுவது என்பது பொதுவான விஷயம்தான். நாய்கள் மனிதர்களிடம் மிகவும் பாசமாக பழகும் விலங்கினம் என்பதால் இரவு நேரங்களில் செல்லப்பிராணியான நாய் தான் தனியாக இருக்கும்பொழுது கவலைப்பட்டு அழுகிறது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இவ்வாறு அழுவதால் நமது கவனத்தை ஈர்க்க செய்வதற்காக இப்படி அழுகின்றது என கூறுகிறார்கள். இப்படி அழும்போது அதன் அருகில் நின்று நாம் பேச்சு கொடுத்தால் அது அமைதியாகிவிடும் என்று அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. இதற்கு ஆன்மீக ரீதியாக என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாம். நாய் ஊளையிட்டால் அந்த குடும்பத்திலுள்ளவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வரப்போகிறது என்பதை குறிக்கிறது. அந்த வீட்டில் யாரேனும் உடல்நலக் குறைபாடு இருந்தால் அவர்கள் இறக்க நேரிடும் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அதனால் நாய்கள் அழுத நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த சத்தமானது கெட்டதாக இருக்கிறது. பகலில் நாய் ஊளையிட்டால் என்ன அர்த்தம்? பகலில் நாய் ஊளையிடுவதற்கு பல காரணம் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக, இவற்றிற்கு உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டால் ஊளையிடும். சில நேரங்களில் கவலையாக இருக்கும்போதும் சரி, தனிமையில் இருக்கும்போதும் சரி, நாயானது ஊளையிட ஆரம்பிக்கும்.